MLM இது ஒரு ஏமாத்து தொழில், மோசமான தொழில், பித்தலாட்டம். அப்படிதான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் எம்டி என்னை பற்றி கேட்டார், இதை ஏன் நீ மாற்றக்கூடாதுன்னு. உன்னால் முடியும்னு சொன்னார், அதை நான் நம்பினேன். அப்படி நான் நம்பினதுனால தான் இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன். என்னோட BMW கார் வெளியே நிற்குது. இதே மாதிரி தான் நண்பர்களே நானும் ஏமாந்தேன். ஆனால் என்னை ஏமாத்தினது யார் தெரியுமா? என்னோட நண்பன். அதாவது நண்பர்களே, நான் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் என்கிட்ட வந்து சொன்னான், அழி ஒரு நாளைக்கு 3 ஆடு பார்க்கணுமாண்டா, அந்த மாதிரி ஒரு மாதம் ஃபுல்லாக பார்த்தா நமக்கு மட்டும் 4000 ரூபாய் தராங்களாண்டா. சீரியஸாவா? ஆமாண்டோ, ஏதாச்சும் ஸ்கேமாக இருக்க போதுடா, காசு கேட்க போகிறாங்க. ஸ்கேம்லாம் இல்லைடா, ஆனால் 350 ரூபாய் கட்டணும்டா. நான் அந்த டைமில் தெளிவாக தான் இருந்தேன். நமக்கு எதுக்குடா வந்து இருக்கடா தெரியாமல் இருண்டு போயிரும்டா, அந்த மாதிரி தான் இருந்தேன். ஆனால் இவன் பேசின பேச்சில் நான் ஓரளவு கன்வின்ஸ் ஆகிட்டேன். அது நடுவு தலைவர் என்ன பண்ணிட்டாரு, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட 8 பேர். என்னைய வந்து கன்வின்ஸ் பண்ணாமல் ஒருத்தன், அவனை வேற ஒருத்தர் கன்வின்ஸ் பண்ணியிருக்கான். ஆனால் அவனுமே ஹாஸ்டலில் தான் இருந்தான். அவனும் எனக்கு ஃப்ரெண்டு தான். நான் அவங்ககிட்ட போய் பேசினேன். அவனுமே சொன்னான், அவனை நானும் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 10 நாளாக பண்ணிட்டு இருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்கடான்னு சொன்னான். இப்போ நமக்கு எப்படி இருக்கும்? காலேஜ் தான் படிக்கிறோம், மந்த்லி 4000 என்ன வேணா பண்ணலான்ற ஒரு ஆசை. இதில் போனஸ் அவனு சொன்னாங்க. நான் ஒருத்தனை ரெஃபர் பண்ணி அவனும் இன்ஷியல் அமௌண்ட் பே பண்ணி ஆடு பார்க்க ஆரம்பிச்சான்னா எனக்கு 500 ஆட் ஆகும். இது அன்லிமிட்டெட். அப்போ 4000 நிற்காது. அப்போ 4500, 5000, 5500 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பாட்டில் பணக்கார ஆவாங்களா, அந்த மாதிரி ஒரு செகண்ட்ல பணக்காராங்க. நான் கொடை பிடிச்சி நைட்டில் பறக்க போற ஹைட்டில் இப்போ கிட்டத்தட்ட 8 பேர். நாங்கள் என்ன பண்ணுவோம், 8 பேர் முன்னே ரவுண்டாக உட்காந்து ஆடு பார்ப்போம். 3 ஆடு பார்க்கறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். ஆடு ஆன் பண்ணி விட்டுட்டு நாங்கள் போய்ட்டு யூனோ விளையாடுவோம். இப்படி உட்காந்து ஆடு பார்த்துட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒன்று சொன்னாங்க, லைஃப் டைம்லாம் மறக்க மாட்டேன். ஒவ்வொரு ஆடியோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கூடா, 4 பேர் நீங்கள் எதுவும் பார்க்கலன்னு சொன்னால் ப்ரூஃபுக்கு காமிக்கிறது கரெக்டாக இருக்குள்ளடா. இவன் சொன்னது எல்லாரும் நம்புறாங்க, என்னையும் உட்பட. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். இப்போ நாங்கள் ஆடும் பார்த்தோம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி 1 மாதம் போச்சுங்க. காசு வந்துச்சான்னு கேட்டால் வரல. இப்போ வந்து நான் யாரை போய் கேட்குறது? என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்கும்போது, ஏன்னா அவனுக்கு ரெஃபர் பண்ணது வேற ஒருத்தன், இவனுக்கு ஒருத்தன் ரெஃபர் பண்ணால, அவனை போய் கேட்கறது நாங்கள் 8 பேரும் போனோம். அவன் எங்களுக்கு மேலே 10 நாளைக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவன் என்ன சொல்றான், இந்த சிறுத்தை படத்தில் கவுன்சில் சொல்லுவாங்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா இந்த எம்எல்ஏ கிட்ட வர்றீங்க, இந்த எம்எல்ஏக்கே ஒரு பிரச்சனைனா யாருக்கிட்ட அப்படின்னு ஒரு மீம் வரல, அந்த மாதிரி உட்காந்துதான். இப்போ என்னடா பண்றது? இப்பயா பாடினேன் வருந்தினேன், இனி திருந்துவோம் நாராயணா. கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன